ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. அன்னை தந்தையர் பெருமை. இப்படி சொன்னதால் அம்மா அப்பா உபயோகமில்லை என்று தள்ளிவிடக்கூடாது. முதலில் அவர்களை சொல்லி தேவோ பவ என்ற அப்புறம்தான் வேதம் ஆச்சாரிய தேவோ பவ சொல்கிறது. இன்னொன்று கூட, அம்மா அப்பாவும் முதலில் ஒவ்வொரு விதத்தில் குருமார்களாக இருந்துதான் உபநயத்தின் போது குரு என்றே சொல்லப்படுபவரிடம் பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். ஆச்சாரியவான் என்று ஒரு வார்த்தை உண்டு. நல்லாசிரியனை உடைய சத் சிஷ்யன் என்று அதற்கு அர்த்தம். ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது. நல் ஆசானை உடைத்தாயுள்ள மனிதனே ஞானம் அடைகிறான் என்று அர்த்தம். ஆச்சாரியவான் என்ற இந்த வார்த்தைக்கு முன்னாடி மாத்ருமான் பித்ருமான் என்ற 2 வார்த்தையையும் போட்டு பிருகதாரண்யத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன. யாஞ்ஞவல்கிய மகரிஷியிடம் ஜனகர் தமக்கு பல குருமார்கள் செய்த உபதேசங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகிறார். அப்போது அந்த ஒவ்வொரு குருவும் உபதேசித்தது சரிதான் என்று யாஞ்ஞவல்கியர் அப்ரூவ் பண்ணும்போது, அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் மாத்ருமானாகவும் பித்ருமானாகவும் ஆச்சாரியவானாகவும் இருக்கப்பட்ட ஒருவர் எப்படி உபதேசிக்க வேண்டுமோ அப்படி இவர் உபதேசித்திருக்கிறார் என்று பாராட்டி சொல்வதாக அந்த உபநிஷத்தில் இருக்கிறது. இதற்கு ஆச்சாரியால் ஒரு தாயாரால் சரியானபடி புத்திமதி கற்பிக்கப்படுபவனே மாத்ருமான் என்றும், அப்படி குழந்தையாயிருக்கும் போது தாயார் செய்த பிறகு கொஞ்சம் விவரம் தெரிகிற சமயத்தில் தகப்பனாரால் அதே போல் நல்வழியில் செலுத்தப்படுபவன் பித்ருமான் என்றும், அதற்கு பிறகு உபநயனத்திலிருந்து குருகுல வாசம் முடியும் வரை ஆச்சாரியால் நல்வழி கற்பிக்கப்படுபவனே ஆச்சாரியவான் என்றும் பாஷ்யம் செய்திருக்கிறார். இப்படி 3 காரணபூதர்களால் பரிசுத்தி செய்யப்பட்ட சுத்தித்ரய ஹேது சம்யுக்தன். சுத்தித்ரய ஹேது சம்யுக்தன் தான் பிற்காலத்தில் தானும் சாக்ஷாத் ஆச்சாரியன் என்னும்படி அவ்வளவு யோக்கியதையுடன் கூடிய குருவாகிறான். அவன்தான் சாஸ்திர பிரமாணத்திலிருந்து வழுவாமல் சொல்லிக் கொடுப்பான் என்று ஏற்றம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக 8 வயசில் குருகுல வாசத்தில் சேர்க்கிறதற்கு முன்னாலேயே ரொம்ப பிஞ்சாக இருக்கிற குழந்தையை நயமாகவும் பயமாகவும் நல்ல வழியில் நடத்தும் ஆச்சாரிய பொறுப்பை தாய் தந்தையர்களும் வகிக்கிறார்கள். இதுவே பிருகதாரண்யத்தில் லேசாக காட்டப்பட்டு ஆச்சாரியால் பிரகாசம் பண்ணி எடுத்து சொல்லியுள்ள விஷயம். கடோபனிஷத்தில் இதைவிடவும் லேசாக ஹிண்ட் பண்ணுவதாக மட்டும் இந்த விஷயம் வருகிறது. அக்னி வித்தியை யம தர்மராஜா நசிகேதஸுக்கு உபதேசம் செய்கிறார். செய்துவிட்டு 3 தடவை இந்த கிரியையை பண்ணி 3உடன் சம்பந்தப்பட்டு முத்தொழில் புரிபவன் ஜனன மரணங்களை கடக்கிறான் என்று சொல்கிறார். சாதாரணமாக பிராமணனை 6 தொழில்கள் சிறப்பாக செய்யும் ஷட்கர்ம நிரதன் என்றே சொல்வது. திருவள்ளுவர் போன்றவர்களும் தொழிலோர் என்று சொல்லியிருக்கிறார்கள். தான் வேதம் ஓதுவது, பிறருக்கு ஓதுவிப்பது, தான் யாகம் பண்ணுவது, பிறருக்கும் பண்ணுவிப்பது, சத் பாத்திரத்திடமிருந்து தான் தானம் வாங்குவது, சத் பாத்திரத்திற்குத்தான் தானம் கொடுப்பது என்று 6 தொழில்கள். இதில் தான் பிறர் என்று வரும் இரட்டை காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றாக வைத்து கொள்ளும்போது 6 தொழிலே முத்தொழிலாகி விடுகிறது. அதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் நமக்கு விஷயம் இந்த முத்தொழில் இல்லை. 3உடன் சம்பந்தப்பட்டு த்ரிபிரேத்திய என்று மூலத்தில் இருப்பதுதான் நமக்கு விஷயம். யமன் உபதேசித்த அக்னி காரியத்தை எந்த 3உடன் சம்பந்தப்பட்டவன் 3 தடவை பண்ணி ஷட்கர்ம நிரதனாயிருந்து ஜனன மரணங்களை கடக்கிறான். வெறுமை 3 என்று சொல்லி உபனிஷத் விட்டிருக்கிறது. இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் மாதா பிதா ஆச்சாரியன் ஆகிய 3 பேருடன் சம்பந்தப்பட்டு, அதாவது அந்த 3 பேராலும் நல்ல வழி கற்பிக்கப்பட்டு என்பதுதான் த்ரிபிரேத்திய என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். சான்றாக மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் என்று பிருகதாரண்யத்தில் வருவதையும் காட்டியிருக்கிறார். வேறே 2 3களையும் சொல்லி யமன் சொல்வது அதுவுமாகவும் இருக்கலாம் என்கிறார். ஆனால் முதலில் அவர் சொல்வது தாய் தந்தை குரு 3 பேராலும் நல்வழி கற்பிக்கப்படுவதைத்தான். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அம்மா சரணமில்லை, அப்பா சரணமில்லை, குருதான் சரணம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்பதால் நாம் குருவுக்கு சரணாகதி பண்ணாவிட்டாலும் அம்மா அப்பாவை கழித்து கட்டுவதையாவது பண்ணிவிடலாம் என்று யாரும் புறப்படாமல் இருப்பதற்குத்தான். ஏற்கனவே லோகத்தில் மாத்ருபக்தி பித்ருபக்திகள் ரொம்பவும் க்ஷணமாகிவிட்டிருக்கிறது. ஜெனரேஷன் கேப் அது இது என்று சமாதானமும் சொல்லியாகிறது. இந்த நிலைமையில் ஆச்சாரியால் சொன்னதில் நாமும் ஒன்றையாவது செய்ததாக இருக்கட்டும் என்று
யாராவது அம்மா அப்பாவை கழித்து கட்ட அவர் வாக்கை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விட போகிறார்களே என்பதற்காக சொன்னேன். ஆத்மலோகத்தில் கை தூக்கிவிட அம்மா அப்பாவிடம் முட்டிக்கொண்டு பிரயோஜனம் இல்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை இந்த லோக விஷயமாக பண்ணிக்கொண்டால் அது அடியோடு தப்பாகிவிடும். தாய் தந்தையிடம் என்னாலும் பக்தி விசுவாசம் நன்றிகளோடு தான் இருக்க வேண்டும். ஆனாலும் ஆத்மா விரக்ஷித்து அதை பரம லட்சியத்தில் சேர்ப்பிப்பதற்கு அவர்களிடம் போய் நிற்காமல் குரு சரணத்தில் தான் போய் விழ வேண்டும். சரீரத்தை வளர்ப்பதையே அம்மா அப்பா முக்கியமாக பண்ணி கொஞ்சம் நல்ல வழியும் சொல்லிக் கொடுப்பார்கள். நல்ல வழியே சொல்லிக் கொடுப்பவர், ஆத்மாவையே கவனித்து அதற்கான நல்ல வழியே சொல்லிக் கொடுப்பவர் ஆச்சாரியன்தான். அப்படி நல்ல வழி உபதேசித்து கூடவே அவரும் கைடாக அந்த வழியில் வருகிற பரமோபகாரத்தை வைத்து அவருக்கு கொடுத்துள்ள பேர்தான் தேசிகன். அப்பா அம்மா நமக்காக எத்தனையோ செய்தாலும் நம் ஆத்ம விஷயத்தில் அவர்களுடைய ஆசாபாசத்தினால் நம்மையும் திசை தவறுமாறு கூட பண்ணுவதாகவே நிறைய பார்க்கிறோம். கல்யாணம் பண்ணி கொள்வதில்லை, சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று தங்கள் சந்ததி இருந்தால் அவர்களுக்கு ஏற்பதே இல்லை. பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும், அவனுக்கு தங்கள் நிறைய சொத்து வைத்து விட்டு போக வேண்டும் என்றெல்லாம் ஆத்மாபிவிருத்திக்கு ஹானியான சமாச்சாரங்களையே அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார்கள். ஒரு விரதம் உபவாசம் பிள்ளை இருந்தால் கூட இப்பவே பிடிச்சு எதுக்கு இதெல்லாம் என்று கலைக்கிற மாதா பிதாக்கள் பல பேர். ஆகையால் அவர்களுடைய வாத்சல்யம் தியாகம் முதலியவற்றுக்காக நாம் அவர்களிடம் என்னாலும் நன்றி கடன் பட்டு நமஸ்காரம் பண்ணத்தான் வேண்டும். என்றாலும் அவர்கள் நம்மிடமுள்ள ஆசையாலேயே ஆத்ம மார்க்கத்தில் நம்மை திசை தவறு செய்வதால் இங்கே தேசிகனைத்தான் ஒரே பிடி என்று பிடித்து கொள்ள வேண்டும். ஆசை திசை என்று சொன்னதில் வேடிக்கையாக ஒன்று நினைவு வருகிறது. திச்சுக்கு 2 அர்த்தம் உண்டு என்றேன் அல்லவா? அப்படியே ஆசா என்பதற்கும் 2 அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் எல்லோருக்கும் தெரிந்தது, ஆசா பாசம் என்று சேர்த்து சொல்லும் அஞ்ஞானமான பிரியம். இன்னொரு அர்த்தம் திசை என்பதே. ஆசா என்றால் திசை என்றும் அர்த்தம். இதை வைத்து ராஜா கவியான போஜன் ராமாயண சம்பூவில் ஒரு சிலேடை பண்ணியிருக்கிறான். அகஸ்திய மகர்ஷி ஹிமய மலையிலிருந்து தெற்கு திசைக்கு வந்து அங்கேயே நித்திய வாசம் செய்வது தெரிந்திருக்கலாம். இதை பற்றி சொல்லும்போது போஜன் அபாஸ்த சமஸ்தாசம் அப்யுபகத தக்ஷிணாசம் என்று சிலேடை செய்கிறான். எல்லா ஆசைகளையும் துறந்தவராயினும் அகஸ்தியர் தக்ஷிண ஆசையை அடைந்தார் என்கிறான். தக்ஷிண ஆசை என்னும் இடத்தில் ஆசை என்றால் திசை என்று அர்த்தம். ஒரு பிராமணன் ஏதோ வைதிக காரியம் பண்ணினானாம். பண்ணி வைத்த வைத்தியர் சும்மா தக்ஷிணை என்று பிடுங்கி எடுத்தாராம். பிராமணனுக்கு கோபம் வந்ததாம். தாட்சிண்யம் காட்டணும் என்று வாத்தியார் சிலேடை பண்ணினாராம். தாட்சிண்யம் என்பதை தட்சிணை கொடுக்கும் குணம் என்றும் அர்த்தம் செய்யலாம். அப்படித்தான் அவர் சிலேடை செய்தது. அதை ரசித்து பிராமணன் மறுபடி தட்சிணை கொடுத்தானாம். ஆனால் அதற்கு புறமும் வாத்தியார் பிடி கேட்டுக்கொண்டே போன போது பொறுக்க முடியாமல், உம்ம தட்சிண ஆசைக்கு முடிவே இல்லையா என்றானாம். எப்படி முடிவு இருக்கும்? ஆனானப்பட்ட அகஸ்தியரே தட்சிணாசாவில் முடிவில்லாமல் இருக்கிறாரே, சிரஞ்சீவியா இருக்கிறாரே என்று வாத்தியார் மறுபடி சிலேடை பண்ணினார் என்று கதை. ஸ்வய ஆசா பாசம் உள்ளவர்களால் ஆத்ம மார்க்கத்தில் ஆசை திசை காட்ட முடியாது. திசை காட்டவே ஏற்பட்ட தேசிகன் தான் அதை செய்ய முடியும். அம்மா அப்பா காட்டும் பிரியத்திற்கு, அவர்கள் செய்யும் தியாகத்திற்கு குறைச்சல் இல்லாமல் சிஷ்யனிடம் அவரும் ஸ்வய கலப்பில்லாத பிரியம் காட்டுகிறார், தியாகம் பண்ணுகிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.